ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இதில் பார்த்தனா ஏசிஎஸ் கேம்பெயின் பார்த்தனா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ போன மந்தோட அண்ட் இதுக்கு பாத் த்ரூ சோனியம் சொல்லிட்டு ஒரு டாஸ்க், ஒரு பெரிய அர்க்கடாக டாஸ்க்கே பண்ணோம். ஸோ நிறைய ஃபண்டு செலவாச்சு. 440 மில்லியன் ரேஸ் டு போட்டுருந்துச்சு. பட் அதில் சில விஷயம் நம்ம தப்பாக புரிஞ்சிடும். நான் மட்டும் இல்லை, எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்டோம். ஸோ நான் தப்பாகவும் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அது என்னென்ன பிரச்சனை அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேட்ச் கொஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகி பேட்சும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த பேட்சில் யாருக்கெல்லாம் வந்திருக்கு, ஸோ யாருக்கெல்லாம் வரல, அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு பார்த்து பிடிச்சா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான பொறுத்தல. ஸோ அங்கே போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அர்க்கடா இந்த பாத் டு சோனியம் சொல்லிட்டு இந்த டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே பாருங்கள் அதாவது 480 மில்லியன் போட்டிருந்தானுங்க. ஸோ இதில் 480 மில்லியன் ப்ளஸ் மிஸ்ட்ரி ப்ரைஸ். இது பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணது 480 மில்லியனுக்கு நமக்கு ரிவார்டு அதிகமாக வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் $300 கூட எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன குழப்பம் பண்ணிட்டான்னா, ஸோ இந்த 480 டோட்டல் ரிவார்டு இதுக்கு மட்டும் இல்லை, இதுவரை ஸ்டார்டிங்லேருந்து பண்ண எல்லா கொஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த இதுக்கே 480 சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இந்த அர்க்கடா மட்டும் இல்லை, ஸோ சில விஷயம்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ பிரூ பண்ணியிருப்போம். ஸோ அவங்க சோனி மீகோசிஸ்டத்தில் வர எல்லாமே பண்ணியிருந்தோம் ரைட்டாக. ஸோ அது எல்லாத்துக்கான மொத்தம் இது வரைக்கும் சப்ளை பண்ண மொத்தம் இதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எண்டுங்கிறதால இதான் ஃபைனல் இதை அமௌண்ட்டு காமிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த பாத் டு சோனிக்கு மட்டும் அவங்க எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு 2 மில்லியன் தான். ஓகே, வெறும் 2 மில்லியன் தான். ஸோ 22 மடங்கு கம்மியாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 22ல் ஸோ 220 வரும். 220 மடங்கு கம்மியாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம இவ்வளோ நிறைய செலவு பண்ணியிருந்தாலும் நமக்கு லாபம் பார்த்தோன்னா மகா மட்டகரமாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு அவங்கள்ட்ட சொன்னாமல் அவங்க நான் சொல்லிட்டேன், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நாங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கே தெரியும். பார்த்தா 480 மில்லியன் தான் டோட்டல் ரிவார்டு. இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. அதை நான் டவுட்டில் தான் போய் டிஸ்கார்டை செக் பண்ணி பார்த்தா இதுதாங்க நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்லின்னு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தா டோட்டலாக என்னோடய கான்ட்ரிபியூஷன் 7682. ஸோ ஏசிஎஸ் அதை நமக்கு கன்வெர்ட் பண்ணனா 768 ஏ ஸ்டார் டோக்கனாக நம்ம பார்த்தா தருவாங்க. அது கீழே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ $21. ஏன்னா நிறைய செலவு போன ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கிடைச்சது ரொம்ப மட்டும். இதில் பாருங்களேன், நாங்கள் பாசிட்டிவ் ஸ்டோனியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வெறும் 4600 பாயிண்ட்ஸ் தான். டோக்கனை கன்வெர்ட் பண்ணால் வெறும் 469 டோக்கன் தான். இதுக்கு நிறையா செலவு பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது ஒரு கிட்ட ஏமாத்து வேலை மாதிரி தான். ஏன்னா சோனியா நம்பி பண்ணி கடைசியாக அப்படி பண்ணிட்டாங்க. அண்ட் பேட்சுக்கு ஒரு ஆப்போசிட்டானுங்க, அதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளைம் யுவர் ஏ ஸ்டார் டோக்கன் இப்போ தான் விட்டாங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்சாலும் நீ சீக்கிரமாக கிளைம் பண்ணி நீங்கள் செல் பண்ணால் கூட செல் பண்ணிக்கலாம். இல்லை அவங்கள அஃபிஷியலாக ஸ்டேக்கும் விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ 30 டேஸ் தான் இருக்காது, நீங்கள் கிளைம் பண்ணி ஆகணும். ஸோ நான் கிளைம் பண்ணி நம்ம என்ன கூட நான் செல் பண்ணிக்கிறேன். ஸோ அது உங்கள் விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபீயும் பார்த்தீங்கன்னா 0.01 பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக தான் வந்திருக்கு. ஓகே, நான் கிளைம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரிவார்ட் கிளைம் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஆப்ஷன் இப்போ நிறைய இருக்குது. ஸோ நீமோ ஃபைனான்ஸு, ஏ ஸ்டார் போர்ட்டலு, அதில் கூட நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். வேணால் ஸ்டேக் பண்ணிக்கலாம், வேணா பார்த்தீங்கன்னா விற்கிறதுனா கூட விற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏ ஸ்டார் டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கூட நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வாப் பண்ணி யூஎஸ்டிசியாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அப்படி இல்லை ஜஸ்ட் நீங்கள் ஈடிச்சா கூட மாற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், $22 அது ஃபீலாம் போக $21 வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா குயிக் ஷாப்லையும் பண்ணிக்கலாம். கியோ ஃபைனான்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம NFT பற்றி பார்க்கலாம். ஓஜி NFT பற்றி பார்க்கலாம். ஸோ ஓஜி NFT பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த ஏ ஸ்டார் அந்த ஏசிஎஸ் பாயிண்ட் நீங்கள் 1000 எடுத்தாலே போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1000 நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். சில பேர் எடுக்க முடியாமல் வச்சுருந்தாங்க. என்ன நினச்சாங்கன்னா பார்த்துட்டு சோனியம் பண்ணி எடுத்துலான்ட்டு. கண்டிப்பாக பார்த்துட்டு சோனியம் பண்ணியிருந்தா அவங்க எடுத்துருக்கலாம். 1000 பாயிண்ட் ஈஸியாக வந்திருக்கும். ஆனால் அவங்க வச்சா அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்த்துட்டு சோனியம் முடிகிற டைமும் அந்த ஸ்னாப்ஷாட் டைமும் ஒரே டைம் வச்சுட்டான். என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாயிண்ட் இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நமக்கு அப்டேட் ஆகலை. பட் ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸ்னாப்ஷாட் எடுத்ததால் உங்கள் பழைய ஸ்கோர் நீங்கள் என்ன வச்சுருந்தீங்களோ அதுதான் வந்திருக்கும். ஸோ சில பேர் 900 வச்சு இதை பார்த்துட்டு சோனியம் வச்சு முடிச்சு எடுத்துலாம் முடிச்சிருப்பாங்க. பட் பாயிண்ட் ரொம்ப லேட்டாக அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த NFT பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லா வேலெட்டுக்கும் அனுப்பிச்சுருக்காங்க. எலிஜிபிள் அண்ட் பர்சனல் அனுப்பிச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 ஓனர்ஸ் மேலே போயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தில் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் சில பேருக்கு மோட்டிவேஷன் மாதிரி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துருன்ட்டு வந்துச்சு. ஆனால் அவங்க இப்படி வைப்பாங்க தெரியாது. நானே ஏமாந்தான் போய்க்கிற ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஏமாந்தான் இருக்காங்க. சோனியத்தை நான் நம்பி நான் நிறையா ஸ்டார்டிங்லேருந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இவங்க எந்த அளவுக்கு ரிவார்ட் பண்ணுறது கொடுக்க போகிறாங்க தெரியல. பட் அவங்க அஃபிஷியல் லான்ச்சை பற்றி அவங்க இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் டிஸ்கவுண்டில் போய் கேட்டாலும் நாங்கள் டோக்கனுக்குலாம் அது பிளானே போடலை, டிஜிலாம் பிளானே போடலான்னு சொல்லின்னு இருக்காங்க.
அதனால் இப்போதைக்கு என்னதாங்க நான் ரிவார்டு கேட்டதுக்கு, நீங்கள் NFT மின்ட் பண்ணீங்கல்ல, ஸோ ஈகோசிஸ்டம் பேட்சஸ்லாம் மின்ட் பண்ணீங்கல்ல, அது அவங்கவங்களோட போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ டிஸ்கவுண்டோ இல்ல ஏதோ ஆட் ட்ராப் மாரி குடுப்பாங்க. ஸோ சோனியம் சைட்லேருந்து எதுவும் குடுக்க மாட்டாங்க மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஏன்னா நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கீங்க. நானும் இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணேன். ஸோ என்ன நடக்குது பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இல்ல நம்ம கொஞ்சம் ஏமாந்துட்ட மாரி தான் எனக்கு வந்து இப்போதைக்கு ஃபீல் ஆகுது. இத கூட நம்ம செலவு பண்ணது வாங்க முடியாது. ஓகே. ஸோ இதுவரையும் வரது எப்படி வருது பார்ப்போம். ஸோ சோனியம் பேக் பை சோனி. ரைட். அவங்க நம்பலான்ட்டு ஒரு இதில தான் உட்காந்துருக்கேன் நானு. ஸோ உங்களோட கருத்து என்ன? நீங்களும் போய் டிஸ்கோல போய் கேட்டு பாருங்க. அவங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜி பத்தி பிளான் பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல கொண்டு வரலாங்களா? அது வந்து பத்தி நமக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க முடிவு பண்ணத நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது. ஸோ என்ன பண்ண போறாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து எவ்வளோ பாயிண்ட் வச்சிருக்கீங்க? ஸோ யாரெல்லாம் NFT வந்து அதுமாரி OG NFT வச்சிருக்கீங்களோ, ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் அதுவே தப்பா கைட் பண்ணிட்டா, ஸோ எனக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் வந்து தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். தப்பா தான் குடுத்ததே. ஸோ அவங்க போட்டு போஸ்ட் எல்லாமே தப்பா தான் போட்டிருந்தாங்க. கடைசியா அதுக்கு ரீசன் சொல்லுகிறாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களோட டவுட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸ்டே டியூன்ட். பாய்.